ஒரு முறை போப்பாண்டவரை சந்திக்கிற வாய்ப்பு அறிஞர் அண்ணாவுக்கு கிடைத்த போது போப்பாண்டவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தார். அவர் தன் நாட்டை பற்றியோ தன் மக்கள் குறித்தோ இல்லாட்டி ஏதோ ஒரு மதம் சார்ந்த கோரிக்கையோ அங்க வைக்கல. கோவாவின் விடுதலைக்காக போரிட்டு போர்ச்சுகல் நாட்டின் சிறையில் இருக்கிற மோகன் ரானடே விடுதலையாக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்தார். மோகன் ரானடே உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார். அறிஞர் அண்ணாவை அவர் நேரில் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்றது. தமிழகத்திற்கு மோகன் ரானடே வரும்போது அறிஞர் அண்ணா உயிரோடு இல்லை. அறிஞர் அண்ணா உயிரில் இருந்த போது அவ்வளவு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கு நம்ம சொல்றோம். வரலாற்றில் 3 நபர்களுக்கு மட்டும்தான் அது நிகழ்ந்திருக்கிறது. 1806 பிரிட்டன் தளபதியாக இருந்த நெல்சன், 1907 எகிப்து குடியரசுத் தலைவராக இருந்த காமல் அப்துல் நாசர், இவர்களுக்கு அடுத்து அண்ணாவின் இறுதி பயணத்தில் தான் அவ்வளவு பெரிய மக்கள் திரட்சியை உலகம் கண்டது. சொல்லுவாங்க இல்லையா, யானை இருக்கும் போதும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது அண்ணாவுக்கும் பொருந்தும். அண்ணா இருந்த போது செய்த சாதனையையும் யாரும் முறியடிக்கவில்லை. அண்ணா இறந்த பின் செய்த சாதனையையும் இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை.